சேலம் சுக்கம்பட்டியில் உறவினரின் இறுதி சடங்கில் பங்கேற்க வந்த மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? முழு விவரங்கள். சேலம் வீராணம் சுக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் மின்வாரிய ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி கண்ணங்குறிச்சி பகுதி அருகே உள்ள சின்ன திருப்பதியில் அவர் பாட்டி இறப்பிற்காக இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக சின்ன திருப்பதி பகுதிக்கு வந்தார். இந்த நிலையில் அதிக அளவில் மது வருகியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது சின்ன திருப்பதி பகுதியில் கூட்டுறவு சங்க கட்டிட பகுதியில் இந்த சாலையில் படுத்திருந்த நிலையில் அடுத்த நாள் அவர் காணாமல் போயிருந்தார். இது தொடர்பாக அவரது தாயார் மலர்குடி கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வாலிபர் சதீஷ்குமார் காணவில்லை என்று வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வந்தனர். மேலும் சின்ன திருப்பதி பகுதியில் அவர் படுத்திருந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்தபோது நள்ளிரவில் ஒரு காரை மறைத்து அவர் நகலில் ஈடுபடும் போது சதீஷ்குமாரை அந்த காரில் ஏற்றி கொண்டு செல்லும் பதிவுகள் பதிவாகிறது. இதனால் அந்த வேனை நம்பரை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த அப்பொழுது சதீஷ்குமாரை ஏற்றி சென்றது கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி மணிகண்டன், அவரது நண்பர் மணிவண்ணன் உட்பட 4 பேர் இந்த கும்பல் அவரை அழைத்து சென்று ஒரு பகுதியில் கடுமையாக தாக்கியுள்ளார்கள். தாக்கிய நிலையில் அவர் உயிரிழந்த நிலையில் அவர் உடலை எடுத்து சென்று குறிப்பாக பவானி ஆற்றங்கரையில் அவரை உடலை தூக்கி வீசிவிட்டு சென்றதாக தகவல் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் 4 பேரையும் கைது செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பவானி ஆற்றுப்பாலத்திற்கு ரவுடி மணிகண்டன் உட்பட 4 பேரையும் அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் உடல் வீசப்பட்ட இடத்திலிருந்து ஆற்றில் தண்ணீர் வேகமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது காரணமாக கூட அந்த இடத்தில் உடல் இருக்காது என்பதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே காவிரி ஆற்றில் சதீஷ்குமாரின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் குறிப்பாக வைரம்பாளையம் பகுதியில் அந்த தற்பொழுது சதீஷ்குமார் உடலானது மீட்கப்பட்டுள்ளது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. இது தொடர்பாக தற்பொழுது 4 பேரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவாங்க. குறிப்பாக காரை பறித்து நகரில் ஈடுபட்ட நபரை கொலை செய்து ஆற்றில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தும் சொல்லலாம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.